ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீர் அல்லவோ. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை எழும்பு எழும்பு பலன்கொள். அல்லேலூயா. இதேபோல நீங்க யார் தெரியுமா? எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். ஏன் முடங்கி போயிருக்கிறீங்க? ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஏன் நீங்கள் பலவீனப்பட்டு காணப்படுகிறீங்க? யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருதா? நீங்கள் சந்தித்த பிரச்சனையை பார்த்து அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வாழ்க்கையை யோசிக்கிறதா? இல்லை தேவப்பிள்ளைல, எழும்புங்க எழும்புங்க பலன் கொள்ளுங்கள். எழும்புறதுக்கு எனக்கு பலன் இல்லை பிரதர், எப்படி நான் எழும்புவேன்? அவ்வளோ வேதனை, அவ்வளோ பயங்கரமான அடி வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் இப்போ லாஸ் ஆகி பயங்கரமான இழப்புகளை சந்தித்து இனி என்னால் எழும்ப முடியாது அப்படி கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றார், எழும்பு. ஹல்லேலூயா. ஒருவேளை சரீர பிரகாரமாக என் சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டுடுச்சு, இனி நான் சர்வே பண்ணுவேனா எனக்கு ஒரு கேள்வி தான், கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, எழும்புங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில மனசுலையும் நான் சோர்ந்து போயிட்டேன் பிரதர், இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை, என் நம்பிக்கை இழந்துட்டேன், இனி அவள் தான் என் வாழ்க்கையில் இனி முன்னேற்றமே கிடையாது, இன்றைக்கி எனக்கு வேலை கிடைக்காது, இனி பிள்ளை பிறக்காது, எவ்வளோ தான் என்னை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஒருவேளை பலவிதமான இப்படி நெருக்கங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் அங்கலாய்த்து உடைந்து போயிருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, எழும்புங்க எழும்புங்க, எழும்பி பலன் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த உண்மையில் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 38ஆம் சங்கீதம் 10வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி, என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. பாருங்க, இங்க தாவீது சொல்றாரு, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி, என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்றான். இந்த சேம் சுச்சுவேஷன்ல பிரதர் நான் இருக்கிறேன். என் உள்ள குழம்பி இருக்கு, அங்கலாய்த்து கொண்டு இருக்கு, எனக்கு பலன் இல்லை. என் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் பலன் என்னை விட்டு விலகி, பலன் இல்லை, அவ்வளோதான் போயிடுச்சு. கலங்கி கொண்டு அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட திட்டமாக பேசுறாரு, நீங்கள் எழும்பி பலன் கொள்ளுகிறவர்கள். ஆமென். நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயினா பலன் குறுகி போயிடுமா. நீங்களே ஆல்ரெடி பலவீனத்தில் இருக்கிறீங்க, சோர்வில் இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் சோர்ந்து போவீங்கன்னா தெய்வ பிள்ளையில உங்கள் பலம் இன்னும் குறுகிடும். ஆபத்தை பார்த்து பயப்படாதீங்க, உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் பிலிப்பியர் 4:13 வாசிப்போம், சொல்லும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று. தேவப்பிள்ளையில அவர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு வசனத்தை கூட வாசனம் ஜோமெல்லாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளிலே என் ஆத்துமாவிலே பலனை தந்து. தேவ பிள்ளையில ஒரே ஒரு சீக்கிரட்டுங்க, நீங்கள் ஆண்டரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சொல்கிறாரு, என்னை தைரியப்படுத்தினி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த மாதம், இந்த 4வது மாதம் எப்படி கடக்குமோ பயந்து கொண்டிருக்கீங்களா? இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, நான் எழும்புவேன்னா கலங்கி கொண்டிருக்கீங்களா? நீங்கள் அவரை நோக்கி மாத்திரம் கூப்பிடுங்க. அவர் உங்களை தைரியப்படுத்தி உங்களை முன்னேற பண்ண உண்மையில் இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நிச்சயம் சகாயம் பண்ணுவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோத்திரப்பா, எழும்பு எழும்பு பலன்கொள் என்று இன்றைக்கி நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அன்றே யாரெல்லாம் பலவீனத்தோடு, ஒருவேளை ஆவி ஆத்மா சரீரத்தால் பலவீனத்தோடு காணப்பட்டவர்களா, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறப்பா, பலன் உண்டு பண்ணுங்க, பலன் உண்டு பண்ணுங்கப்பா. இப்போதான் சரீரத்தில் ஒரு பலன் வருவதாக, ஆத்மாவில் ஒரு பலன் வருவதாக நினைச்சுக்கிறோம். நீங்கள் பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற கர்த்தர், பலப்படுத்தி சகாயம் பண்ணும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கிளம்புதாவே. ஆமாம். அவர் உங்களை பலப்படுத்துவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.